ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்க த ஏஜ் ஆஃப் மில்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்மளுடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அப்புறமா நம்ம சம்மரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஏஜ் ஆஃப் மில்டனை ஒரு ஏஜ் ஆஃப் பியூரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துலாம் வாங்க. நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது இந்த ஏஜ் ஆஃப் மில்டன் அது காலகட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1608 1674 வரைக்கும் இருக்கிறது தான் இந்த ஏஜ் ஆஃப் மில்டன் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த ஜான் மில்டன் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதையாளர், ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காரு. இவர் லண்டனில் பிறந்திருக்காரு. எப்போனா 1608 பிறந்திருக்காரு. இவர் ஒரு பெரிய படிப்பாளி. இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் அவருடைய பிஏ கிராஜுவேட்டையும் எம்ஏ கிராஜுவேட்டையும் முடிச்சிருக்காரு. இவர் நிறைய லாங்குவேஜ், இவருக்கு நிறைய மொழி தெரியும். இவர் இந்த ஜஸ்டிஸ், நீதி, அப்புறம் தனி மனிதனின் உரிமைகள், அப்புறம் சுதந்திரம், இது மூணுத்தையும் இவர் ரொம்ப நம்புகிறாரு. ஸோ இதில் அவரோட கிரேட்டஸ்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரடைஸ் லாஸ்ட் அப்படிம்பாங்க. இது ஒரு எப்பிக் போமு. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் எப்படி அவன் பேராசையால் கீழே விழுவுறான் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பேரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிறாங்க. இவர் அவரோட கரியரில் கடைசியில் பார்த்தா இவர் ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிளைண்டாக ஆயிடுறாரு. இவரோட லாஸ்ட் லைஃப்பில் இவருக்கு 2 ஒய்ஃப்ஸ் இருந்திருக்காங்க. தென் இவர் எப்போ இறந்து போயிருக்காருன்னா 1674 இவர் இறந்து போயிருக்காரு. வாங்க இதை படித்து பார்த்துடலாம். John Milton was one of the greatest English poets and prose writers. He was born in London in 1608. He was highly educated at the University of Cambridge and mastered several languages. Milton strongly believed in freedom, justice, and individual rights. His greatest work is Paradise Lost, an epic poem that tells the story of the fall of man despite becoming blind later in life. He continued writing with remarkable determination. He died in 1674. இதில் லேட்டராக மில்டனுக்கு கண்ணு தெரியாமல் ஒரு பிளைண்ட் போயிட்டாக இருந்தாலுமே அவரோட அசிஸ்டண்ட்டோட ஹெல்ப்ஸை வச்சு அவர் இன்னமும் லிட்ரேச்சருக்கு அவரோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. தென் இந்த பேரடைஸ் லாஸ்ட்ன்றது இந்த காடுக்கும் சேட்டனுக்கும் ஈவில்ஸுக்கும் இருக்கிற ஃபைட்டை தான் இந்த பேரடைஸ் லாஸ்ட்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 12 புக்ஸ் இருக்குது. இப்போ வாங்க நம்ம த ஏஜ் ஆஃப் மில்டனை பற்றி சம்மரிக்குள்ளே போயிடலாம். த ஏஜ் ஆஃப் மில்டன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1625 1660 வரைக்கும் இருந்த காலகட்ட பீரியட் தான் ஏஜ் ஆஃப் மில்டனும்பாங்க. அதாவது 1625 1660 இந்த பீரியடை தான் ஏஜ் ஆஃப் மில்டனும்பாங்க. இது ஆல்சோ ஏஜ் ஆஃப் பியூரிட்டனும் சொல்லுவாங்க இந்த பீரியடை. The age of Milton refers to the period in English literature during the reign of King Charles I. இந்த காலகட்டத்தில், இந்த ஏஜ் ஆஃப் மில்டனோட காலகட்டத்தில் யார் ஆட்சி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிங் சார்ல்ஸ் I அப்படின்றவர் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. த இங்கிலீஷ் சிவில் வார் அண்ட் த காமன்வெல்த் அண்டர் ஓலிவர் கிராம்வெல். இப்போ இந்த இங்கிலீஷ் சிவில் வார் அப்போ நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் காமன்வெல்த்து, அங்கே இருக்கிற அந்த குடிமக்களுடைய வெல்த், அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, அந்த சிவில் வாரில் என்னென்ன சுச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு, இது 2 விஷயங்களுக்கும் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா ஓலிவர் கிராம்வெல் அப்படின்ற ஒரு ஆலிவர் கிராம்வெல்லோடைய கண்ட்ரோலில் தான் இந்த இங்கிலீஷ் சிவில் வாரும் சரி காமன்வெல்த், இது 2மே இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இட்ஸ் நேம்டு ஆஃப்டர் ஜான் மில்டன். அதுக்கப்புறம் இது ஜான் மில்டனோட பேருக்கு இது மாறி இருக்கு. த கிரேட்டஸ்ட் லிட்ரரி ஃபிகர் ஆஃப் த டைம். அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக, ஒரு ஃபேமஸான ஒரு நபராக யார் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் மில்டன் தான் இருந்திருக்காரு. The age was marked by political conflict. அந்த ஏஜ் ஆஃப் மில்டன்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போ அரசியல் அமைப்புலாம் ரொம்பவே அது ஒரு ஸ்ட்ராங்கான சுச்சுவேஷனில் இருக்குது. அங்கே அப்போ நிறைய ரிலீஜியஸ் டிபேட்ஸ் நடக்கும். ரிலீஜியஸ்னால் அங்கே மத சம்மந்தப்பட்டவ தான் இந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த ரிலீஜியஸ்க்கும் அப்புறம் இந்த நார்மல் மற்ற ரிலீஜியன்ஸுக்கும் நிறைய டிபேட்ஸ்லாம் அங்கே நடக்கும். அங்கே நிறைய சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்டட் சீரியஸ் தீம் சச் அஸ் லிபர்ட்டி. இலக்கியம் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு தீமாக மாறி இருக்குது. எந்த தீம் அது ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா லிபர்ட்டி, இந்த சுதந்திரம், மொராலிட்டி, ரிலீஜன், இதெல்லாம் தான் ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருக்கு. அப்போ இந்த லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா இப்போ மொராலிட்டி, ரிலீஜியன் அண்ட் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. மொராலிட்டினா என்னென்னா நீதி தான், நேர்மை தான், நாணயம் தான் அப்படிம்போம்ல, அதை தான் மொராலிட்டிம்பாங்க. தென் ரிலீஜியன்னா மதம் சம்மந்தப்பட்டது. ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டினா மனிதருக்கு இருக்க வேண்டிய கடமைகள். Writers produced poetry, prose, pamphlets, and political essays and expressed their ideas about government and faith.
அங்கே இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் நிறைய கவிதைகளை வந்து படைச்சிருக்காங்க, நிறைய எஸ்ஸேஸை உருவாக்கியிருக்காங்க, அரசியல் சம்மந்தப்பட்டான எஸ்ஸேஸ் தான் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எண்ணங்களை வந்து எப்படி கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்னு நிறையா அவங்க எழுத்துக்கள் மூலயமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய எண்ணங்களை. நெக்ஸ்ட்டு மில்டன் வந்து பிகம் த லீடிங் ரைட்டர் ஆஃப் த பீரியட் பிகாஸ் ஹிஸ் ஒர்க்ஸ் கம்பைன்டு கிளாசிக்கல் லேர்னிங். அப்போ வந்து மில்டன் தான் மற்ற ரைட்டர்களை விட ஒரு தலைவர் மாதிரி அங்கே அந்த மொத்த ரைட்டர்ஸுமே அவர் தான் லீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய ஒர்க்ஸ்லாம் ஒரு கிளாசிக்கல் லேர்னிங் இருக்கும் அவரோட ஒர்க்கில், அதனால ஸோ அவர் வந்து ஒரு லீடர் மாதிரி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இமேஜினேஷன், நிறைய கற்பனைகள்லாம் அதில் இருக்கும். தென் டீப் ரிலீஜியஸ் தாட்டு, ஒரு ரொம்ப ஆழமான மத நம்பிக்கை அதில் இருக்கும். ஹிஸ் ரைட்டிங்ஸ் ஹேட் அ லாஸ்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவருடைய ஒர்க்ஸ்லாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்துருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர் வந்து ஜான் மில்டன். கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் மில்டன். இந்த ஏஜ் ஆஃப் மில்டனில் வந்து ஒரு கீ ஃபியூச்சர்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அது பீரியட். என்ன பீரியட், அந்த பீரியட் காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1625 1660 தான் அந்த பீரியடோட காலகட்டம். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் அண்ட் த இங்கிலீஷ் சிவில் வார். அப்போ வந்து அரசியல் அமைப்பும் ரொம்பவே அந்த காலகட்டத்தில் இதாக இருந்திருக்கு. அப்போ வந்து சிவில் வார்ஸும் நிறைய நடந்திருக்கு. ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பியூரிட்டனிசம். அப்போ வந்து அந்த பியூரிட்டன்ஸோடைய வந்து ஒரு அவங்களுடைய வலு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இப்போ பியூரிட்டன்ஸ்லாம் யாருன்னா ரொம்பவே சுத்தமாக இருந்தவங்க, கடவுள் மீது பக்தியாக இருக்கிறவங்க, அவங்களாம் ஒரு கிறிஸ்துவ சர்ச்சில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க. அவங்களுக்கு வந்து இந்த முழுக்க அவங்க வாழ்க்கையை வந்து கடவுளுக்காகவே அர்ப்பணித்தவங்க. அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பவரில் இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இந்த இங்கிலாந்தில் வந்து சட்டம். இப்போ இந்த ஏஜ் மில்டனோட ஏஜ் வந்து த ஏஜ் ஆஃப் பியூரிட்டனும் சொல்கிறாங்கல்ல. ஸோ எதனால் பியூரிட்டன்ஸ்னு சொல்கிறாங்கன்னா அந்தளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லா மக்களும் கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். அதுதான் பியூரிட்டன்ஸ்ன்றவங்க லேட்டராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலாந்தில் மதம் இது வந்து ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்களாம் வெளியேறி வேறு ஒரு ஊரில் போய் வாழ்ந்துருக்காங்க இந்த பியூரிட்டன்ஸு. ஃபோக்கஸ் ஆன் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அண்ட் மொராலிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஜில் வந்து மக்கள் வந்து நீதி தான், நியாயம்தான், நேர்மை தான், அதையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, மதத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சுதந்திரம் இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஏஜில். இது ஒரு முக்கியமான ஃபியூச்சர்ஸு. க்ரோத் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்டிங்ஸ். அது மட்டும் இல்லாமல் அங்கே அரசியல் அமைப்புகள் அந்த அரசியல் வந்து அது எந்த அளவுக்கு எழுத்தாளர்கள்லாம் அதை ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, அதில் என்னென்ன க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த ஏஜில் ஒரு ஃப்யூச்சராக இருந்திருக்கு. ஜான் மில்டன் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லிட்ரரி ஃபிகர். ஜான் மில்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளராக, ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக அந்த ஏஜில் வந்து பார்க்கப்படுறாரு. தென் இந்த ஏஜ் ஆஃப் மில்டனில் வந்து ஃபேமஸான ரைட்டர்ஸ் ஜான் மில்டன் மாதிரியே வேறு யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஜான் மில்டன் இருந்திருக்காரு. தென் வந்து ஆண்ட்ரே மார்வெல், தாமஸ் ஹோபர்ஸ், ஜெர்மி டைலர், இவங்க 4 பேர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர்ஸ் தான் அந்த ஏஜ் ஆஃப் மில்டனில் இருந்திருக்காங்க. யார்னா ஜான் மில்டன், ஆண்ட்ரே மார்வெல், தாமஸ் ஹாப்ஸு, ஜெர்மி டைலர், இவங்களாம் தான் அந்த ஃபேமஸான ரைட்டர்ஸாக இருக்காங்க. இப்போ ஜான் மில்டன் வந்து அவருக்கு வந்து 2 ஒய்ஃப் இருந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒய்ஃப் ஸ்டார்டிங்கில் இறந்துருவாங்க. தென் லேட்டராக இவங்க வந்து அவரை விட ரொம்ப நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கிற பொண்ணை வந்து லோ ஏஜாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மில்டன் வந்து இறந்துடுவாங்க. அதுக்கப்புறமும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் அப்படியே இருப்பாங்க. இது வந்து அவங்களுடைய காதல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது வெளிப்படுத்துது. இதுதான் இந்த ஜான் மில்டனோட லைஃபு. இப்போ வந்து எக்ஸாமினேஷனுக்கு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஒய் இஸ் இட் கால்டு த ஏஜ் ஆஃப் மில்டன்? ஏன் இந்த ஏஜை வந்து மில்டனோட ஏஜ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா, இட் இஸ் கால்ட் த ஏஜ் ஆஃப் மில்டன் பிகாஸ் ஜான் மில்டன் வாஸ் த கிரேட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ரைட்டர் ஆஃப் த பீரியட் அண்ட் ஹிஸ் ஒர்க் எஸ்பெஷலி பேரடைஸ் லாஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் த லிட்ரரி அண்ட் இன்டலெக்சுவல் ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ். இப்போ எதனால் இந்த ஏஜ் வந்து மில்டன் அப்படின்னு கொஷின் பண்ணாங்கன்னா இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் எழுதணும்னா இந்த ஆன்சரை கொடுக்கலாம். இதை வந்து எதனால் இது மில்டனோட ஏஜ் அப்படின்னா, ஜான் மில்டன் வந்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டராக இருந்திருக்காரு, ஒரு செல்வாக்கு மிக்க எழுத்தாளராக இருந்திருக்காரு. இந்த பீரியட் வந்து அவர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இவரோட ஒர்க் எஸ்பெஷலி இந்த பேரடைஸ் லாஸ்ட்ன்றது ஒரு மிகப்பெரிய வகையில் விற்பனை ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து லிட்ரரி இன்டலெக்சுவல் பற்றி ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ், ஒரு காடுக்கும் ஈவில்ஸ்க்கும் இருக்கிற அந்த இன்டலெக்சுவல் ஸ்பிரிட்டை பற்றி இந்த ஒர்க்கில் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த ஏஜை வந்து ஏஜ் ஆஃப் மில்டன் அப்படிங்கிறாங்க.
அவ்வளோதாங்க guys. இப்போ உங்களுக்கு the ஏஜ் ஆஃப் மில்டனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். இதோட ஏஜ் பீரியட் என்னன்னா 1625 to 1660. இது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தென் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இது மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே guys, bye.